Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Asyhadu an la ilaha illallah. Asyhadu an la ilaha illallah. Asyhadu anna Muhammadar Rasulullah. Asyhadu anna Muhammadar Rasulullah. Hayya 'alas salah, hayya 'alas salah, hayya 'alal falah, hayya 'alal falah. Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illallah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkami tanzilihil azim wal furqanil majid. A'udzu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa qala aidan ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Ya ayyuhan nas ittaqu rabbakumul ladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa batha minhuma rijalan kaseeran wa nisaa. Wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Wa qala nabiyuna sallallahu alayhi wa sallam inna astaqal hadisi kitabullah wa astaqal hadiyu hadi Muhammadin sallallahu alayhi wa sallam. Sarul umuri muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin lalalah wa kullu lalalatin finnar aw kama kana nabiyuna sallallahu alayhi wa sallam. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ் என்கிற அந்த திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கோர் அருட்புடையாம் நம் உயிரை விட மேலானவர் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை தங்களின் வாழ்க்கை நெறியாக மாற்றி அமைத்துக் கொண்ட உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறப்பான நாளாக இருக்கிற ஜும்மாவுடைய தினத்தில் இறைவனால் நம் மீது விதியாக்கப்பட்டிருக்கிற வாராந்திர கடமையான
ஜும்ஆ என்ற சிறப்பான வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அல்லாஹுவினுடைய அருளும் பரக்கத்தும் நிறைந்த அவனுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல உயிரினங்களை, எண்ணிலடங்காத ஜீவராசிகளை, படைப்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே படைத்து எல்லா படைப்பினங்களையும் சரியான பக்குவத்தோடு அல்லாஹ் பராமரித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி இந்த உலகத்திலே பலதரப்பட்ட படைப்புகள் இறைவனால் படைக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையான திருமறை குர்ஆன் வசனத்திலே சொல்லுகிற பொழுது, வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், என்னால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே மிகச்சிறந்த படைப்பாக இந்த மனித சமுதாயத்தை, ஆதமிலே இருந்து தோன்றிய இந்த மனித சமுதாயத்தை தான் என்னால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே சிறப்பு வாய்ந்த படைப்பாக மனிதன் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இப்ப இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே சிறப்பிற்குரிய படைப்பாக இந்த மனித சமுதாயம் இருக்கிறது என்று நாம பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட இந்த மனித சமுதாயத்திடம் இறைவன் ஒன்றே ஒன்றை நமக்கு இறைவன் எதிர்பார்க்கிறான். அது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கூட அதை பற்றி திருமறையிலே மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறான். என்ன சொல்கிறான் என்றால், இதோ இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறதே, இது யாருக்கு இந்த உலகத்திலே பயனளிக்கும் என்றால், தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இந்த திருமறை குர்ஆன் இறை அச்சம் உள்ளவர்களுக்கு, யார் அல்லாஹ்வின் மீது பயத்தோடு இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த திருமறை குர்ஆன் பயன் தரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்படி இறைவன் இந்த திருமறை குர்ஆன் இறையச்சம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் பயன் தரும் என்பதற்கு உதாரணமாக ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னால் தமிழகத்திலே மீலாது விழா என்று சொல்லி ஒரு பெரும் ஒரு விழாவை நடத்துவார்கள், பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்வார்கள். அந்த பொதுக்கூட்டத்தினுடைய சிறப்பு அழைப்பாளர்களாக இந்த நபியை பற்றி, இந்த குர்ஆனை பற்றி மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லக்கூடிய பெரும் பெரும் இலக்கிய பேச்சாளர்களை சிறப்பு விருந்தினர்களாக அழைப்பார்கள். அப்படி வரக்கூடிய பேச்சாளர்கள் யார் வருவார்கள் என்றால், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் CN அண்ணாதுரை அவர்களை அழைப்பார்கள், கருணாநிதியை அழைப்பார்கள். அதே போன்று மதுரை ஆதீனம் என்று சொல்லக்கூடிய இந்துக்களினுடைய மிக புனிதமான ஒரு ஆன்மீக தலைவர், அந்த மதுரை ஆதீனத்தை அழைப்பார்கள். இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லணும், குர்ஆனை பற்றி எடுத்து சொல்லணும், நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்லணும் என்றால் அதிலே ஏகப்பட்ட ஆலிம்கள் இந்த தமிழகத்திலேயே இருந்தார்கள். பெரும் பெரும் ஆலிம்கள் இருந்த பொழுதும் கூட அவர்கள் மீலாது விழாவினுடைய சிறப்பு விருந்தினர்களாக அண்ணாதுரையை அழைப்பார்கள், கலைஞரை, கருணாநிதியை அழைப்பார்கள். அவர்கள் எல்லாம் வந்து இந்த மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் தெரியுமா, புனிதமான மார்க்கம் இந்த இஸ்லாம் என்று இஸ்லாத்தை பற்றி 7 வருடம் படித்து பட்டம் பெற்ற ஆலிம்களை விட, ஹஜ்ரத்மார்களை விட ஒரு சிறப்பான பயானை அவர்கள் செய்வார்கள், ஒரு மிகச்சிறந்த உரையை நிகழ்த்துவார்கள். அதே போன்று நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை மிக தெளிவாக எந்த ஒரு ஹஜ்ரத்மார்களும் பேச முடியாத அளவிற்கு மிக சிறப்பான முறையிலே தங்களினுடைய அந்த உரையை அமைத்துக் கொள்வார்கள். அப்படியான குறிப்புகளை தேடி எடுத்து, நபிகள் நாயகம் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா,
அவர்தான் இந்த ஆகச் சிறந்த தலைவர், அவரை போன்று வறுமையில யாரும் வாடியது கிடையாது என்றெல்லாம், அவருடைய அரசியல் எப்படி இருந்தது, அவருடைய ஆன்மீகம் எப்படி இருந்தது என்றெல்லாம் இந்த இஸ்லாத்தை பற்றியும் நபிகள் நாயகத்தை பற்றியும் எடுத்து சொல்வார்கள். குரானிலே இருந்துதான் சொல்வார்கள். குரானை பார்த்து குரானிலே இருந்து அந்த அரபி சொல்லி எல்லாம். மதுரை ஆதீனத்தினுடைய வீடியோவை நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பித்தால் வலல்லாலின் வரைக்கும் மிக தெளிவாக உச்சரிப்போடு ஓதக்கூடியவராக இருப்பார். இந்த குரானிலே இருந்த குறிப்புகளை எடுத்து நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருந்து குறிப்பை எடுத்து மீலாது விழாவிலே மிகச்சிறந்த பேச்சாளர்கள் எல்லாம் வந்து பேசுவார்கள். அண்ணாதுரை பேசுவார், கருணாநிதி பேசுவார், குரானிலே இருந்து குறிப்பெடுத்து பேசுவார். ஆனால் அல்லாஹ் திருமறையில என்ன சொல்கிறான்? தாலிக்கல் கிதாப், இந்த வேத புத்தகம் இருக்கிறத, இந்த குரான், அதை படிக்கக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்டும். அப்ப குரான் காட்டி இருக்க வேண்டுமே. இப்ப அண்ணாதுரை இஸ்லாத்திற்கு வந்திருக்கணுமா இல்லையா? கருணாநிதி இஸ்லாத்திற்கு வந்திருக்கணுமா இல்லையா? இன்றைக்கும் அவர்கள் இஸ்லாத்திற்கு வராமலேயே மரணித்து விட்டார்கள். அதே போன்று மதுரை ஆதீனம் இப்பொழுதும் இருக்கிறார். அவர் குரானை அவ்வளவு தெளிவாக உச்சரிப்போடு ஓதக்கூடியவர். ஆனால் அவர் இஸ்லாத்திற்கு வரவில்லை. ஏன்? அவர் குரானை படித்திருக்கிறாரே. இப்ப குரானை படித்திருந்தார் என்றால் அவர் மார்க்கத்திற்குள் நுழைந்திருக்க வேண்டுமே, இஸ்லாத்திற்குள் வந்திருக்க வேண்டுமே. ஏன் வரவில்லை? ஏன் வரவில்லை என்றால் இந்த குரான் படிக்கக்கூடிய எல்லாருக்கும் நேர்வழி காட்டுகிறார். இந்த குரானை ஓதக்கூடிய எல்லாருக்கும் நேர்வழியை காட்டுகிறார். இந்த குரான் யாருக்கு நேர்வழி காட்டும் என்றால் அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், தாலிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இறை அச்சம் இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் மீது பயம் இருக்க வேண்டும். அப்படி இறைவனினுடைய பயத்தோடு அந்த அச்சத்தோடு தக்வாவோடு யார் இந்த குரானை படிக்கிறார்களோ ஓதுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த குரான் நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த இறை அச்சம் என்பது ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலேயும் இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சம். எந்த அளவிற்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும். உங்களுடைய இறைவன் உங்களுடைய தோற்றத்தையோ உங்களுடைய முக அழகையோ பார்ப்பது கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடிமையை மனிதர்களை பார்க்கிற பொழுது இவன் அழகா இருக்கிறானா, இவன் ஆள் வாட்ட சாட்டமா இருக்கிறானா, ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் கட்டுமஸ்தான் மாதிரி வச்சிருக்கிறானா என்று தங்களுடைய அழகையோ தன்னுடைய தோற்றத்தையோ அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. நபிகள் பெருமானார் சொல்கிறார், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு, இறைவன் பார்க்கிறான், இலா குலூபிக்கும் அமாலிக்கும், உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான், உங்களுடைய நல்ல அமல்களை பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி என்றால் நம்முடைய தோற்றத்தை அல்லாஹ் பார்ப்பது கிடையாது, நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறான். இவனுடைய உள்ளம் அல்லாஹ்வினுடைய பயத்தோடு இருக்கிறதா, இறை அச்சத்தோடு இவனுடைய உள்ளம் இருக்கிறதா என்று பார்க்கிறான். அதே போன்று நாம் செய்யக்கூடிய நல்ல நல்ல அமல்களை, நல்ல காரியங்களை, நல்ல செயல்களை இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அதைத்தான் இறைவன் பார்க்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று திருமறை குர்ஆனினுடைய ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், இத்தகில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். திருமறை குர்ஆனிலே மட்டும் கிட்டத்தட்ட 90க்கு மேற்பட்ட இடங்களில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று வார்த்தைக்கு வார்த்தை, வசனத்திற்கு வசனம் இறைவன் திருமறையிலே சொல்லுகின்றான். இந்த வசனம் எல்லாம் நமக்கு என்ன நினைவுபடுத்துகிறது என்றால், உதாரணமாக இந்த உலகத்திலே முஸ்லீமாக இருக்கக்கூடிய மூமீன்களாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு 5 கடமைகளை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அந்த 5 கடமையை நாம் நம்பி அதை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால்தான் நாம் உண்மையான முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழ முடியும். அது என்ன அந்த 5 கடமை என்றால், முதலாவதாக இந்த ஏகத்துவத்தினுடைய கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, எவரும் இல்லை, எதுவும் இல்லை என்று ஏற்றுக்கிறோமே இந்த தூதுத்துவ கொள்கை, அதுதான் முதலினுடைய கடமை.
அதற்கடுத்து தொழுகை, அதற்கடுத்து நோன்பு, அதற்கடுத்து ஜக்காத், அதற்கடுத்து ஹஜ். எந்த அளவிற்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இஸ்லாம் என்கிற இந்த கட்டடம் இருக்கிறதே 5 தூண்களால் நிறுவப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டுக்கு நாம கட்டடம் கட்டும் பொழுது அந்த கட்டடத்திற்கு மேல் 1 மாடி 2 மாடி 3 மாடி 5 மாடி இப்படி பல அடுக்கு மாடிகள் கட்டடம் கட்ட வேண்டும் என்றால் அஸ்திவாரம் போடணும், பில்லர் போடணும். அதுதான் தூண்கள் அமைப்பது. அஸ்திவாரம் போடணும், பில்லர் போடணும் சொல்வார்களே. அப்படி இந்த இஸ்லாம் என்கிற பிரம்மாண்டமான கட்டிடம் 5 தூண்களால் 5 பில்லர்களால் நிறுவப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த 5 கடமைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு இந்த 5 கடமைகளையும் நாம் செய்கிறோமே, இந்த நேரத்திலே இறைவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறான்? நாம நம்முடைய நேரத்தை செலவு செய்து மணிக்கணக்கிலே நேரத்திலே நின்று தொழுகிறோமே, இதோ என்னுடைய அடியான் எனக்காக தொழுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அந்த தொழுகையிலே நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் தொழுகைக்காக வேண்டி உங்களுடைய வரிசையை நிற்கிற பொழுது, சஃப்லே தொழுகைக்கான வரிசையிலே நிற்கிற பொழுது உங்களுடைய உள்ளத்திலே என்ன ஓட்டம் இருக்க வேண்டும் என்றால், இறைவா இந்த உலகத்திலே என்னால் உன்னை பார்க்கவே முடியாது, இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்வை பார்க்கவே முடியாது, ஆனால் நீ என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய், நான் உன்னை பார்க்காட்டாலும் நீ என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று அந்த பயத்தோடு, நான் உன்னை பார்க்க முடியாது ஆனால் நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற, கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிற, நான் உன்னால கவனிக்கப்படுறேன் என்று இறைவனினுடைய அந்த அச்சத்தோடு பயத்தோட தொழுகையில போய் நிக்கணும். சும்மா நேரம் ஏனோ தானோன்னு போய் நின்று கோழி குத்துற மாதிரி குமிஞ்சு நிமிந்து எந்திரிச்சு வந்தோம்னு சொன்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். கசக்கி நம்முடைய மூஞ்சில தூக்கி வீசிடுவான். இப்ப சஃப்ல நிக்கும் பொழுதே நம்முடைய உள்ளத்துல என்ன வரணும்டா, இறைவா நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற, நான் உன்னை பார்க்காட்டாலும் உன்னுடைய பார்வை என் மீது இருக்கிறது. அப்ப நம்ம எப்படி தொழுகையில நிற்போம்? ஏனோ தானோ நிற்போமா? அங்க போய் வியாபார சிந்தனை வருமா? குடுக்கல் வாங்குற சிந்தனை வருமா? அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்டா, ரொம்ப கண்ணியமா கவனத்தோட தொழுவோமே. அப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய தொழுகையில அல்லாஹ்வினுடைய பயத்தை, அல்லாஹ்வின் மீது பயந்து கொள்ளுங்கள். அதே போன்று நோன்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவதை பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஷ் ஷியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தின் மீது எப்படி நோன்பு கடமையாயிருந்ததோ அதே போன்று கடமையாக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறை அச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வின் மீது பயம் உங்களுக்கு அதிகமாகணும். சும்மா காலையில எந்திரிச்சோம், 5 மணிக்கு சாப்பிட்டோம், சாயந்தரம் 6 மணி 6:30 மணிக்கு நம்ம மறுபடியும் நோன்பு திறந்துட்டோம், ஏதோ அல்லாஹ் நம்முடைய பசியோடு இருக்க சொல்றான், தண்ணி குடிக்காதீங்கன்னு சொல்றான், இல்லற வாழ்க்கையில ஈடுபடாதீங்கிறான். ஏன் இதெல்லாம் எதுக்கு சொல்றான்? இதனால் அல்லாஹ்வுக்கு என்ன லாபம்? இதனால் இறைவன் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சிந்தித்து பார்க்கிற பொழுது இந்த நோன்பிலேயும் அல்லாஹ் நம்மிடத்துல இறை அச்சத்தை, இவன் எனக்கு பயப்படுறானா, நான் சொன்னேங்கிற அந்த காரணத்துக்காக நோன்பு வைக்கிறானா, இல்ல ஊர்ல இருக்கிறவன் பார்த்துட்டு இவ்வளவு வயசாகி போச்சு நீ நோன்பு வைக்கலையா அப்படின்னு பேசிடுவாங்கிறக்காக நோன்பு வைக்கிறானா? அல்லாஹ் இறை அச்சத்தை பார்க்க. அதே போன்று துல்ஹஜ் மாதத்திலே இன்றைக்கும் பல ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் ஹஜ்ஜிலே இருக்கிறார்களே, அந்த ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிற பொழுது, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் உங்களுக்கு தேவையானதை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் தயார்படுத்துவதிலேயே சிறந்தது எதுவென்றால் தக்குவா என்று அல்லாஹ் சொல்றான். இங்கிருந்து மிகப்பெரிய பொருள் செலவிலே கிட்டத்தட்ட 4-5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு அங்க போய் அல்லாஹ்வுக்காக நம்ம ஹஜ் யாத்திரைக்கு போறோம். அங்க போகிற பொழுது கூட நம்முடைய உள்ளத்திலே என்ன இருக்க வேண்டும் என்றால், இறைவா உனக்காகத்தான் இந்த ஹஜ், பல மைல்கள் தூரத்தை தாண்டி என்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு என்னுடைய வியாபாரத்தை விட்டுட்டு நான் உனக்காக உன்னுடைய சன்னதிக்கு வருகிறேன் என்று இறைவனை பயந்தவர்களாகத்தான் நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குறிப்பிடுகிறார். அப்ப இறைவன் வணக்க வழிபாடிலே கூட நம்மிடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்ப்பது
இறை அச்சம் என்கிற அந்த ஒற்றை காரணத்தை தான் இறைவன் எதிர்பார்க்கிறார். எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறானே, இத்தகில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இதுவெல்லாம் எந்த காலகட்டத்திலே எந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கி அருளிய வசனம் என்ன என்று சொன்னால், யாரை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, இந்த சகாபாக்களை நான் பொருந்திக் கொண்டேன், என்னை இந்த சகாபாக்கள் பொருந்திக் கொண்டார்கள், என்னுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்கள் இந்த சகாபாக்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலேயே அவர்களுக்கு நற்பெயரை தருகிறார். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேயே இறைவன் பல சகாபாக்களை, நீங்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு உரியவர்கள், இந்த உலகத்திலேயே உயிரோடு வாழக்கூடிய நேரத்தில் நீங்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள். யார்? அபூபக்கரை பார்த்து நபிகள் பெருமானார் சொன்னார்கள், அபூபக்கரே நீங்கள் சொர்க்கத்திற்குரியவர்கள். உமரை பார்த்து சொன்னார்கள், உஸ்மானை பார்த்து சொன்னார்கள், அலியை பார்த்து சொன்னார்கள், பிலாலை பார்த்து சொன்னார்கள், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபை பார்த்து சொன்னார்கள். இப்படி இந்த உலகத்திலே உயிரோடு வாழக்கூடிய காலத்திலேயே இறைவனால் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட சகாபாக்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, எந்த தோழர்கள்? இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே சமகாலத்திலே, நபிகள் நாயகத்திற்கு பின்னால் வந்தவர்களை பார்த்து நம்மை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, நீங்கள் எல்லாம் உஹது மலை அளவிற்கு தர்மம் செய்கிறீர்கள். எவ்வளவுங்க? உஹது மலை அளவிற்கு காசையோ தங்கத்தையோ பொருளாதாரத்தையோ உணவையோ ஏதாவது ஒண்ணு உஹது மலை அளவிற்கு நீங்கள் தர்மம் செய்வீர்கள் என்றால், என்னுடைய சகாபாக்கள் யார்? நபிகள் நாயகத்தோடு வாழ்ந்தார்களே அந்த சகாபாக்கள் ஒரு கையின் அளவோ அல்லது ஒரு கையினுடைய பாதியோ, ஒரு கையில் எவ்வளவு பேர்ச்சம்பளம் வரும்? அல்லனா ஒரு 10 பேர்ச்சம்பளம் வருமா? ஒரு 10 பேர்ச்சம்பளத்தை என்னுடைய சகாபாக்கள் தர்மம் செய்வார்கள் என்றால், நீங்கள் உஹது மலை அளவிற்கு தர்மம் செய்தீர்களே, யாரு? நாம உஹது மலை அளவிற்கு தர்மம் செய்தீர்களே, அந்த தர்மம் என்னுடைய சகாபாக்கள் செய்த அந்த ஒரு கை பேர்ச்சம்பளம் அல்லாஹ்விடத்திலே அதுதான் சிறந்தது. எது சிறந்தது? உஹது மலை அளவுக்கு தர்மம் செஞ்சதுமே அது சிறந்தது கிடையாதான். உஹது மலை அளவுக்கு தங்கத்தை கொட்டி கொடுத்தமே அது சிறந்தது இல்ல. யாரு சொல்றா? நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அப்படி சொல்லுவானா? நீங்க உஹது மலை அளவுக்கு தங்கத்தை நான் கொட்டி கொடுத்தனே அல்லாவே, அதெல்லாம் பெருசு இல்ல. எது பெருசு தெரியுமா? என்னுடைய சகாபாக்கள் ஒரு கையின் அளவோ அல்லது ஒரு கையின் பாதி அளவோ தர்மம் செய்வார்கள் என்றால் அல்லாஹ் அதைத்தான் பெருசா நினைப்பான். எப்படியான சகாபாக்கள் யோசிச்சு பாருங்க. இப்ப எப்படியான வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருப்பாங்க. இப்ப அப்படிப்பட்ட சகாபாக்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றான், இத்தகில்லா, நீ அல்லாஹ்வை பயந்துக்க. யாரு? அபூபக்கர் உயிரோடு இருக்கிறார், உமர் உயிரோடு இருக்கிறார், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, என்னை இந்த சகாபாக்கள் பொருந்திக் கொண்டார்கள், இவர்களை நானும் பொருந்திக் கொண்டேன் என்று யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறானோ அந்த சகாபாக்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இத்தகில்லா, நீ அல்லாஹ்வை பயந்துக்க என்றால், இப்ப நாம எப்படி இந்த உலகத்திலே இருக்க வேண்டும்? நாம் எப்படி அல்லாஹ்வுடைய பயத்தோடு தக்வாவோடு இருக்க வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். சகாபாக்களுடைய தியாகத்தை எடுத்து பாருங்கள். சாதாரண தியாகத்தையா செய்தார்கள்? இந்த உலகத்திலே மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்காக பல தியாகத்தை செய்தார்கள். உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனினுடைய ஒரு வகை செய்தியை இறக்குகிறார். என்ன வகை செய்தி என்றால், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களிடத்திலே இருக்கக்கூடிய சொத்துக்களில், செல்வங்களில் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்யாத வரை நீங்கள் நன்மை அடைய முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை அப்பொழுதுதான் வகியாக இறக்குகிறார். இந்த வசனம் வந்த உடனே அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி நேர அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார். அப்பதான் வசனம் இறங்குது. இறங்குற உடனே நபிகள் நாயகத்தை வந்து சந்திக்கிறார். சந்தித்து விட்டு சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே,
இதோ அல்லாஹ் ஒரு வசனம் இறக்கி இருக்கிறான். என்ன வசனம் என்றால், உங்களுக்கு பிடித்தமான சொத்துக்களில் அதை நீங்கள் அல்லாஹ்வின் பாதையிலே தர்மம் செய்யாதவரை நன்மை அடைய முடியாதுன்னு சொல்றான். என்னிடத்திலே அதிகமான ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது, இருந்தாலும் அதிலே எனக்கு பிடித்தமான சொத்து எதுவென்றால் பைருகா என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டம். அந்த தோட்டம் இன்றைக்கும் மஸ்ஜிது நபவி இருக்கிறதே மதீனாவிலே, அந்த மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலே ஒரு பேரச்சம்பள சந்தையாக இன்றைக்கும் இருக்கிறது. மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு பெரும் தோட்டத்தை அபூ தல்ஹா அவர்கள் நபிகள் நாயகத்திடத்தில் ஒப்படைத்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இதை நீங்கள் ஏழைகளுக்கு தர்மம் செய்து வருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அல்லாஹ்வின் மீது பயம் இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு வசனம் அப்பதான் இறங்குது, இறங்கின உடனே பதறி போனவர்களாக பயந்தவர்களாக நபிகள் பெருமானாரிடத்திலே வந்து, இதோ இந்த தோட்டத்தை நீங்கள் தர்மம் செய்து விடுங்கள் என்று சொல்கிறார் என்றால், இவ்வளவு பயம் இரையச்சம் உள்ளவர்கள் சகாபாக்கள். இப்ப சமகாலத்திலே வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வை பயந்தவர்களாக இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்விற்கு பயந்து இறைவனுக்கு தக்வா உள்ளவர்களாக இரையச்சம் உள்ளவர்களாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் கழிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவன் எந்த நேரத்திலேயும் எல்லா நேரத்திலேயும் நம்மிடத்திலே அல்லாஹ் எதிர்பார்ப்பது இறை அச்சம், தக்குவா. அதைத்தான் அல்லாஹ் திருமறையில சொல்கிறான், வல் ஆக்கிபத்துலில் முத்தகீன், இறுதி வெற்றி இறை அச்சம் உள்ளவர்களுக்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களுடைய இறுதி ஹஜ் பேருரையிலே பல விஷயங்களை இந்த மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அதிலே குறிப்பாக சில விஷயங்களை சொன்னார்கள். அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது உரையிலே பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதினில் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களிடத்திலே எதிர்பார்ப்பது தக்வா என்கிற இறை அச்சம்தான் என்பதை நாம முதல் உரையிலே பார்த்தோம். அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதல் ஹஜ், அதுதான் கடைசி ஹஜ், நபிகள் பெருமானார் அவருடைய வாழ்க்கையிலே செய்தது ஒரே ஒரு ஹஜ் தான். அந்த முதலும் கடைசியுமான ஹஜ்ஜிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ் பெருநாள் தொழுகை முடிந்து மக்கள் மத்தியிலே உரை நிகழ்த்துகிறோம். இன்றைக்கும் அது நாம என்ன செய்யறோம், உரை நிகழ்த்துகிறோம். அதுதான் வரலாற்றிலே ஹஜ்ஜத்துல் விதா என்று எழுதப்படுகிறது. ஹஜ்ஜத்துல் விதா என்று சொன்னால் நபிகள் நாயகத்தினுடைய இறுதி ஹஜ் பேருரை. அந்த ஹஜ் பெருநாள் உரையிலே அல்லாஹ்வுடைய தூதர், அது ஒரு புத்தகமாக இன்றைக்கும் வடிவமாக இருக்கிறது. அதை நாம படித்தோம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடத்தில் படித்து முடித்து விடலாம். அப்ப சுருக்கமா நாம விளங்கிக்கலாம், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய உரையை கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடமாக தன்னுடைய உரையை அமைத்திருக்கிறார். அப்ப அந்த 25 நிமிட உரை என்பது நபிகள் நாயகத்தினுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கை இருக்கிறதே, அதை அப்படியே ரத்தின சுருக்கமாக சுருக்கி இன்றைக்கு எப்படி ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த ஒரு மொபைல்ல கொண்டு வந்து அடங்கி இருக்கிறதோ, அப்படி ஒட்டுமொத்த உலகத்தை இந்த மொபைல் இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அமெரிக்காவில் நடக்கிறது என்ன, இந்த உலகத்தில் அவ்வப்பொழுது நொடிக்கு நொடி நடக்கிறது என்ன என்பதை எல்லாம் நம்முடைய கையில இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைலே நம்மால் பார்க்க முடியும். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் 23 ஆண்டு கால இந்த சத்திய பிரச்சாரத்தை, ஏகத்துவ கொள்கையை, வகி செய்தியை தன்னுடைய 25 நிமிட உரையிலே அல்லாஹ்வுடைய தூதர் உரை நிகழ்த்துகிறார். அப்படி உரை நிகழ்த்துகிற பொழுது நபிகள் பெருமானார் அடிக்கடி அதிகம் சொன்ன வார்த்தை, இத்தகில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எப்படி சொல்கிறார் என்றால், வஸௌஜிக அலைக ஹக்கா, உங்களுடைய மனைவியினுடைய விஷயத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அனாதைகளுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஐனிக அலைக ஹக்கா, உங்களுடைய கண்களின் விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் பெருமானார் சொல்கிறார். அதை எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி சொல்கிறார், அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட். நபிகள் பெருமானார் அதை எப்படி சொன்னார் என்றால், கூடியிருக்கிற மக்களை எல்லாம் அழைத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மக்களே,
அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா என்று எனக்கு தெரியாது. அப்படி என்றாலே நபிகள் பெருமானாருக்கு மரணம் நெருங்கி விட்டது. அப்ப நபிகள் பெருமானார் மரண நேரத்திலே ஒரு மனிதன் மரண சாசனம் என்பது லேசுப்பட்ட காரியத்தை எல்லாம் சொல்ல மாட்டானு. உதாரணமாக தன்னுடைய தந்தை மரண தருவாயிலே இருக்கிறார். அவர் சில விஷயத்தை நம்மள்ட்ட சொல்றாருன்னு வைங்கள, நான் இப்படி இன்னும் ஒரு 10 நிமிடத்துல இல்ல இன்னும் ஓரிரு நாட்களிலே நான் மரணத்தை தழுவி விடுவேன். அதனால நீ உன்னுடைய அம்மாவை பாத்துக்க, உன்னுடைய தங்கச்சிகளை பாத்துக்க, உன்னுடைய சொந்த பந்தத்தை பாத்துக்க என்று சொல்லிவிட்டு இந்த குடும்பத்திற்கு என்ன அவசியமானதோ, நம்முடைய மகனுக்கு என்ன செய்தியை சொன்னால் அவன் நல்லா இருப்பானோ அப்படி மிக மிக முக்கியமான செய்தியை தான் சொல்லுவார். லேசுப்பட்ட காரியத்தை சொல்ல மாட்டார். அங்க ஒருத்தர் நமக்கு 200 ரூபாய் தரணும், அதை போய் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாரா? ஒரு 2 கோடி ரூபாய் தரணும்னா சொல்லுவார். ஒருத்தர் 200 ரூபாய் தரணும், அதை போய் வாங்கிட்டு வா சொல்ல மாட்டாரு. ஏன்? அந்த 200 முக்கியம் இல்ல. அப்ப மிக முக்கியமான விஷயத்தை தான் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு மரண சாசனமாக சொல்லுவார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார், அடுத்த வருடம் நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா என்று எனக்கு தெரியாது. அப்படி என்றால் நபிகள் பெருமானாருக்கு மரணம் நெருங்கி விட்டது. அப்ப அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திதான், இத்தகில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இப்ப எப்படிப்பட்ட இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார் என்றால், இறை அச்சம் என்பது மிக மிக ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் மூமின்களுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம். இறைவனை பயப்படக்கூடிய அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலேயும் அல்லாஹுவை பயந்தவர்களாக இருந்தோம் என்றால் நாம தப்பும் தவறும் தீமைகள் பாவங்கள் பக்கம் நம்ம போக மாட்டோம். ஏன்றா அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு இருக்கும். ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிற பொழுதே நம்முடைய உள்ளத்திலே தக்குவா இறையச்சம் இருக்கும் என்றால் அது நன்மையான காரியமாக இருந்தால் செய்வோம், தீமையான காரியமாக இருந்தால் அந்த பயமே நம்மை தடுத்து விடும் என்பதை கவனத்தில் வைத்து இந்த இறையச்சம் என்கிற இந்த பக்குவத்தை, இந்த அம்சத்தை நாம் வளர்த்து கொண்டு ஈருலகத்திலேயும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.